ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, வரக்கூடிய மார்ச் 18, அதாவது நாளைய தினம் உருவாகக்கூடிய அற்புதமான அமாவாசையானது ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலையுமே கண்டிப்பாக மாற்றங்களை ஏற்படுத்த தான் போகுது. இந்த அமாவாசை அப்படின்றது நம்முடைய முன்னோர்களுக்கே உரிய அற்புதமான நாள். இந்த நாளில் முன்னோர்களை நம்மளுடைய கடமை தவறாமல் வழிபாடுகள் செய்யும் பொழுது நமக்கு அவங்களுடைய நல்லாசைகளானது கிடைக்கும். அப்படி அவங்களுடைய ஆசைகள் நமக்கு கிடைக்கும் பொழுது தான் நம்முடைய வாழ்க்கை ரொம்ப வளமாக மாற ஆரம்பிக்கும். இந்தாண்டு நிகழக்கூடிய இந்த அமாவாசைக்கு பிறகு கன்னிராசினியர்களுடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, நட்சத்திர ரீதியாக ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, அதாவது உத்திரம் 2, 3 மற்றும் 4ஆம் பாதங்கள், அஸ்தம், சித்திரை 1 மற்றும் 2ஆம் பாதங்களை உடைய கன்னிராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நிகழப்போகுது. இந்த கன்னி ராசிக்குடைய அதிபதி பார்த்திங்கன்னா புதன் அப்படின்னா புத்திகாரகன், நுட்பமான விஷயங்களை எல்லாமே எளிமையாக கற்றுக்கக்கூடியவர்கள், பெரும்பாலும் பார்த்திங்கன்னா கலைகளுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதன் மூலமாக நிறைய கலைத்திறன் மிக்கவர்களாக கன்னிராசி நேயர்கள் காணப்படுவாங்க. ஸோ இந்த கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஏற்படக்கூடிய முக்கியமான ஒரு சில கிரகங்களுடைய மாற்றங்களால் இந்த அமாவாசையிலிருந்து மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை சந்திக்க போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும். என்னென்ன வகையில் உங்களுக்கு மாற்றங்கள் கிடைக்க போகுது, அது எப்படி இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய அமாவாசைக்கு பிறகுமா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழிலில் தான் நல்ல ஒரு வளர்ச்சியானது கிடைக்க போகுது. ஸோ தொழில் நல்லபடியாக இருக்கும் பொழுது அதை தொடர்ந்து நமக்கு பணவரவும் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். அதாவது ராசிநாதன் புதன் இப்போ என்ன ஆகிறாருன்னா வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. ஸோ வக்ர நிவர்த்தி ஆகிறாரு அப்படிங்கிறதுனாலையும் மேலும் இடம் மாறப்போகிறார் அப்படின்றதுனாலையும் கன்னிராசி நேயர்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்பட போகுது. என்ன மாதிரியான மாற்றங்கள்? உழைப்புக்கு ஏற்ற பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் எல்லாமே காணாமல் அந்யோன்யம், அன்பு, காதல் அப்படின்னு எல்லாமே அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ குடும்பத்திலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சுப நிகழ்ச்சிகளானது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இதெல்லாம் என்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் நடத்தி கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். தொழில் வியாபாரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு நிறைய வளர்ச்சிகள் இருக்குது. அதுவும் நல்ல வளர்ச்சிகள். எப்படி? புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பழைய பாக்கிகள் இருக்குது அப்படின்னா கூட அது எல்லாத்தையுமே இந்த காலகட்டங்களில் நீங்கள் வசூல் பண்ண முடியும். பொருளாதாரம் அப்படிங்கும் பொழுது எதிர்பார்த்த பண வரவுகள் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா சேமிப்பும் உயர ஆரம்பிக்கும். அதே போல் குடும்பம் மற்றும் உறவுகளை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய புரிதல் அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ இவ்வளோ நாளாக எந்த விதமான புரிதலும் இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னாலுமே கூட இப்போது அதை அதிகரிக்க ஆரம்பிக்கும். குடும்பத்திலையும் அப்படி தான். உங்களுக்கு என்ன பிரச்சனைகளானது நடந்துகிட்டு இருந்தாலும் இப்போதைக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர ஆரம்பிக்கும். ஸோ நிலை அப்படியே மாற ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நிறைய சுப விரயங்களானது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சுப செலவுகள் அப்படின்றது கண்டிப்பாக கன்னிராசி நேயர்களுக்கு இந்த அமாவாசைக்கு அப்புறமா நிகழும். உங்களுக்காகவோ அல்லது உங்களுடைய உறவுகளுக்காகவோ உங்களுடைய கடமைகளை நீங்கள் செய்யறதுக்காகவோ கண்டிப்பாக அந்த டைமில் உங்களுக்கு சுப விரய செலவுகள் அப்படின்றது இருக்கத்தான் போகுது. இந்த விரய செலவுகள் அப்படிங்கிறது சுப விரயமாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக சந்தோஷம்தானே. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நல்லா இருக்கும். ஆனால் அதே நேரம் பார்த்திங்கன்னா கன்னிராசி நேயர்களுக்கு சனி பகவான் 7ல் கண்டக சனியாக அமர்ந்திருக்கிறாரு. ஸோ கண்டக சனியாக அவர் இருக்கும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தின் மீது கவனம் எடுக்கணும். இல்லைனா ஆரோக்கிய ரீதியான குறைபாடுகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். மருத்துவ செலவுகளானது இருக்கும். ஸோ இதிலேருந்து எல்லாம் நீங்கள் வெளிவரத்துக்காக கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சின்ன சின்ன உபாதைகள் அப்படின்றது அப்பப்போ உங்களுக்கு வந்துட்டு தான் போகும். அதுக்காக நீங்கள் உங்களுடைய கடமைகளை செய்யாமல் இருக்க முடியாது. உங்களுடைய ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கணும், உங்களுடைய கடமைகளையும் நீங்கள் செய்து தான் ஆகணும். ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கிரக மாற்றங்கள் அப்படின்றது ஏற்படும். கிரக மாற்றங்கள் அப்படின்றது ஏற்பட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையுமே மாற்றங்கள் அப்படின்றது எடுக்கத்தான் செய்யும். ஆனால் இந்த காலகட்டங்களில் முக்கியமாக ஒரு சில முடிவுகளை மட்டும் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் மட்டுமாவது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. கிரகங்களுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது அமாவாசைக்கு அப்புறமா கண்டிப்பாக கன்னிராசி நேயர்களுக்கு ஒரு சில மாற்றங்கள் உறுதியாக கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். அதாவது இந்த டைமில் என்னென்ன மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னா உத்தியோகம், தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில்
நல்ல ஒரு மாற்றம் இருக்குது. பணவரவு, பொருளாதார விஷயங்கள்லையும் நல்ல ஒரு சாதகமான பலன்கள் தான் கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லணும். இது எல்லாமே அமாவாசைக்கு அப்புறமா ஓரளவுக்கு உங்களுக்கு சரியாக போக ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஒரு சில நாட்களுக்கு ராசி அதிபதியான புதன் வக்கரமாக இருக்கிறாரு அப்படின்றதுனால ஒரு சில நேரங்களில் மனக்குழப்பம் இருக்கலாம். சரியாக உங்களால் முடிவெடுக்க முடியாமல் போகலாம். ஆனால் இதை தாண்டி உங்களுடைய குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்றது வந்து போயிட்டு தான் இருக்கும். ஆனால் இது எல்லாமே எப்போ சரியாக போகும்? எப்போ குரு வந்து உங்களுக்கு சரியான ஒரு இடத்துக்கு வராரோ, அதே மாதிரி புதன் வந்து வக்ர நிவர்த்தி ஆகிறாரோ, அந்த காலகட்டங்களில் எல்லாம் மாற ஆரம்பிக்கும். வருமானத்தை மற்றும் குடும்பத்தை குறிக்கக்கூடிய சுக்கிரன் வேற இந்த அமாவாசைக்கு அப்புறமா உச்சம் பெற்று இருக்கிறாரு அப்படின்றதுனால பொருளாதார ரீதியாக பெரிய அளவில் நீங்கள் வளர்ச்சியை பார்ப்பீங்க. ஏன்னா சுக்கிரன் பார்த்தீங்கன்னா கலைகளுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம். அவர் கன்னிராசி நேயர்களுக்கு ஒரு சிறந்த ஒரு மாற்றங்களை கொடுப்பார். ஏன்னா அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா கலை உணர்வு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். காரணம் பார்த்தீங்கன்னா சந்திரனால் ஆளப்படக்கூடியவர்கள் அவருங்க. அவங்க பார்த்தீங்கன்னா கன்னிராசி நேயர்கள் தான். அப்படிங்கும் பொழுது இந்த கிரகம் உங்களுக்கு மாறும் பொழுது நல்ல யோகங்கள் ஆனது கிடைக்கும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கன்னிராசி நேயர்களில் ஒரு சிலருக்கு சொத்துக்கள் வாங்குறதுக்கான யோகம் இருக்குது. இதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த டைமில் உங்களுக்கு முக்கியமாக சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னென்னா உங்களுடைய வாழ்க்கை துணையால் தான் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டங்களானது கிடைக்கும். இது வரைக்கும் இல்லை அப்படின்னாலுமே கூட வாழ்க்கை துணை வந்ததுக்கு அப்புறமா நிறைய அதிர்ஷ்டமானது கிடைக்கும். வாழ்க்கை துணைக்கும் நல்ல வேலை கிடைக்கும். அவங்களால உங்களுக்கும் வந்து சிறப்பாக இருக்கும். அதே நேரம் இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் வேலை அப்படின்றது எல்லாமே சிறப்பாக இருக்கும். இந்த டைமில் தான் நீங்கள் புதுசாக வேலையில் மாற்றம் அடையணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கூட வேலையில் மாற்றங்களை வந்து தேடலாம். ஏன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து கிடைக்கும். இடமாற்றம், அதாவது வேலை மாற்றம், இது மாதிரி எல்லா மாற்றங்களும் சாத்தியமாக இருக்கும். நீங்கள் இந்த டைமில் தேடாவிலேயே உங்களை தேடி நிறைய வாய்ப்புகள் வருங்க. வரக்கூடிய வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். வாரா கடனாக இருக்கக்கூடிய கடனும் வந்து சேர்ந்துடும். கடன் அடைக்கக்கூடிய அளவுக்கு பொருளாதார ரீதியான வளர்ச்சிகள் உங்களுக்கு இருக்குது. இருந்தாலுமே கூட ஒரு சில நேரங்களில் தேவையில்லாத செலவுகள் அப்படின்றது ஏற்படும். எதிர்பாராத செலவுகளானது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. குடும்பம் இல்லைனா தந்தை வழியில் ஒரு சில செலவுகள் ஏற்படலாம். அதனால் தந்தை வந்து இருக்கக்கூடியவர்கள்லாம் அவங்க நல்லபடியாக பார்த்துக்கோங்க. ஸோ இது வரைக்கும் இருந்து வந்த மந்த நிலைகள் எல்லாமே மாற ஆரம்பிக்க போகுதுங்க. எதிர்பாராத செலவுகள் மட்டும் இருக்குது அப்படின்றதுனால வரக்கூடிய பணத்தை நீங்கள் எப்படி செலவு பண்ணணும், அதாவது வரவு செலவை வந்து சரியாக திட்டமிட்டு வந்து செயல்படுத்திக்கோங்க. பட்ஜெட் போட்டு வந்து குடும்பத்தை நடத்துறது ரொம்பவே நல்லது. ஜோதிட ரீதியாக வரக்கூடிய அமாவாசைக்கு பிறகு ஏற்படக்கூடிய முக்கியமான கிரக மாற்றங்களால் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் கன்னிராசினியர்கள் அடைய போகிறாங்க அப்படின்றத தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு புதன்கிழமை விஷ்ணு பகவானுக்குரிய சகஸ்கர நாமத்தை நீங்கள் பாராயணம் செய்கிறது ரொம்ப நல்லது. கண்டிப்பாக வந்து இந்த எளிமையான ஒரு பரிகாரத்தை மட்டும் நீங்கள் தொடர்ந்து செய்தீங்க அப்படின்னாலே போதும், நிறைய பிரச்சனைகளானது தீர ஆரம்பிக்கும். மறக்காமல் இந்த எளிமையான பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா அப்போ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.